முதலிமின் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா செம்மல்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் உலமாக்கள் முன்னோர்கள் நல்லவர்கள் வருகை தந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். நீடூர் நெய்வாசல் பாபா நகர் ஜமாத்தினர்கள் மற்றும் ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா அரபு கல்லூரியும் இணைந்து நடத்துகின்ற பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் பாடுகின்ற இந்த தொடர் சொற்பொழிவு நாளின் 4வது நாளான இந்த விழாவிற்கு தலைமையேற்று சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஜாமியாவின் தகுதிமிக்க முதல்வர் ஹஜ்ரத் ஜுபுரா அவர்களை, முன்னிலை வகிக்கின்ற ஜாமியாவின் கண்ணியத்திற்குரிய பேராசிரியர் பெருமக்களே, மரியாதைக்குரிய நீடூர் நெய்வாசல் பாபா நகர் ஜமாத் மன்ற நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, பாசத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, உங்கள் அனைவரிடமிருந்தும் பதிலை எதிர்பார்த்தவனாக நான் சலாம் சொல்லுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் மகத்தான நல்லருளால் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொக்கிஷம் போன்ற வாழ்நாளின் கருத்துக்களை சங்கைக்குரிய உலமா பெருமக்களை வரவழைத்து அவர்களின் மூலமாக சமுதாயத்திற்கு தரப்படுகின்ற இந்த அற்புதமான நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை தங்குதடை இல்லாமல் தொய்வின்றி தொடர வேண்டும் என்ற துஆவோடு எனக்கு தந்திருக்கின்ற தலைப்பு நல்லறமாய் இல்லறம் அமைய என்கிற தலைப்பை தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் முழுமையான மனிதராக அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள், சிகரத்தை தொட்டவர்கள் யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு துறையில் மட்டுமே அவர்கள் வழிகாட்டியாக இருக்க முடியும். ஒன்று அவர் மருத்துவராக இருப்பார், அல்லது விஞ்ஞானியாக இருப்பார், அல்லது விஞ்ஞானியாக இருப்பார், தலை சிறந்த நிர்வாகியாக இருப்பார், போர்க்குணம் கொண்ட தளபதியாக இருப்பார், அல்லது நல்ல குடும்ப தலைவராக இருப்பார். இத்தனையும் சேர்த்து ஒருவர் இருக்க முடியுமா என்று சொன்னால் அது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ரொம்ப அருமையாக சொல்லுவான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்கள் எல்லோருக்கும், நீங்கள் மருத்துவராக இருக்கலாம், மருத்துவ துறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த ஆக உயர்வான தத்துவத்தை எந்த மருத்துவ மேதையும் கொண்டு வர முடியாது, ஜாலினூஸ் கூட சொல்ல முடியாது. தத்துவத்துறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதிர்த்த முத்துக்களை யாராலும் சொல்லிவிட முடியாது. நீங்கள் மருத்துவராக இருக்கலாம், தத்துவ மேதையாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், ஆன்மீகவாதியாக இருக்கலாம், போர்ப்படை தளபதியாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். உங்கள் அனைவருக்கும் அழகிய முன்மாதிரி நபி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்விலே இருக்கிறது என்பதை அல்லாஹ் அறுதியிட்டு உறுதியாக சொல்லுகிறான். அப்படியானால் இல்லற வாழ்வு நிறைய பேர் தோற்று போகின்ற இடம், நிறைய பேர் அதில் தோற்று போய்விடுகின்ற இடம் இல்லறம் என்பது. நிறைய பேர் தோற்று போயிருக்கிறார்கள், அதில் வெற்றி பெற்றவர்கள் ரொம்ப குறைவு. மைக்கேல் ஹார்ட் என்பவர் 100 தலை சிறந்த ஆளுமைகளை அவர் வரிசைப்படுத்துகிறார். மைக்கேல் ஹார்ட் என்பவர் அதை தமிழாக்கம் செய்தவர் மணவை முஸ்தபா என்பவர் தமிழாக்கம் செய்கிறார். அவர் சென்னைக்கு மைக்கேல் ஹார்ட் வருகை தந்திருக்கும் பொழுது மணவை முஸ்தபா அவர்களோடு அங்கிருக்கின்ற நிருபர்கள் கேட்டார்கள், அவர் ஒரு கிறிஸ்தவர்,
ஆனால் அவர் எழுதிய புத்தகத்தின் 100 தலை சிறந்த ஆளுமைகளில் முதல் இடத்தை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்திருக்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவ மதம் கொண்டாடுகின்ற சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர் முதலிடம் தரவில்லை. அவரிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் இந்த புத்தகத்தில் 100 ஆளுமைகளை வரிசைப்படுத்தி இருக்கின்றீர்கள், ஆனால் முதல் இடத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறீர்கள். ஏன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவ மதத்தின் பிதாமகன் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏன் குறிப்பிடவில்லை என்று கேட்ட பொழுது மைக்கேல் ஹார்ட் பதில் சொல்லுகிறார், வாஸ்தவம் தான், நான் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடியவன் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களைத்தான் நான் முதல் மனிதராக குறிப்பிட வேண்டும், ஆனால் குறிப்பிட முடியாது. காரணம் என்னவென்றால் அவர்கள் அன்பு மிக்கவர்கள், அரவணைப்பானவர்கள், நல்ல ஒரு இறையடியார், அவர் இறை தூதர். ஆனால் அவர் திருமணம் முடிக்கவில்லை. திருமணம் முடித்து மனைவியோடு பிள்ளைகளோடு இல்லற வாழ்க்கை நடத்தாதவர். ஆனால் அந்த துறையில் முத்திரை பதித்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலேயே அவர்களுக்கு நான் முதல் இடம் கொடுத்தேன் என்று சொல்கிறார். ஒரு மனைவி அல்ல, 9க்கும் மேற்பட்ட மனைவிகளோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை நடத்தினார். அதெல்லாம் கஷ்டமில்லாதிருந்து அது சிம்பிள் மேட்ரு அப்படின்னு நீங்க சொல்லலாம், கிடையாது. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பெரும் பெரும் கப்பல்கள் எல்லாம் கவுந்திருக்கிறது. நம்ம எல்லாம் ஓட்ட தோணி அடிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க. அரபுலகத்தில் இலக்கிய மாமேதை இம்ரவுல் கைஸ் ரொம்ப பெரிய இலக்கியத்தில் அவர் தனி இடம் கொண்டவர். சபனம் அல்லக்கா, காபாவில் தொங்கவிடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள் ஜாமியால் பாக்கியாத்து சாலிஹாத் அரபு கல்லூரியில் முதுநிலை மாணவர்களுக்கு, முத்தவல் மாணவர்களுக்கு அது ஒரு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அரபு மொழியின் செழுமையை விளங்கிக் கொள்வதற்காக. சபனம் அல்லக்கா மரியாதைக்குரிய எங்களுடைய கல்லூரியின் முதல்வர் எல்லாம் அதை படித்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். அந்த சபனம் அல்லக்காத்தில் ஒரு கவிதை தொகுப்பு இம்ரவுல் கைஸுக்குரிய. அவர் எவ்வளவு பெரிய மகத்தான திறமை கொண்டவர் என்றால், நிறைய கவிதைகள் எழுத போய் அவருக்கு நிறைய எதிரிகள் வந்துட்டாங்க. எதிரிகள் வந்ததுனால கடத்திட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் பேர், ஒரு 2 பேர் அவரை கடத்திட்டு போய் கொலை செய்ய போறான். கொலை செய்ய போற நேரத்தில் சரி இனி தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அவர், என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை, என்ன கோரிக்கை, ஒரு பேப்பர் தார, அதை என்னுடைய 2 பிள்ளைகிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்கப்பா அப்படிங்கிறார். சரி எழுதித்தாங்க. அதில் ஒரு வரி எழுதுகிறார், எபனத்தை இப்ராஹிம் கைசி இன்ன அபாக்குமா கத்தீலும். அவ்வளவுதான். இம்ரவுல் கைசுடைய 2 மக்களே, நிச்சயமாக உங்கள் இருவருடைய தந்தையும் கொல்லப்பட்டு விட்டார். அவ்வளவுதான், வேற செய்தி எதுவும் இல்லை. எபனத்தை இப்ராஹிம் கைசி இன்ன அபாக்குமா கத்தீலும். அவன் படித்து பார்த்துட்டு இதுல ஒன்றும் செய்தி இல்லையே, சரி பரவாயில்லை, இம்ரவுல் கைஸை கொலை செஞ்சுட்டு அந்த பேப்பரை கொண்டு போய் இந்த 2 மகள்கிட்டையும் கொடுக்குறாங்க. போகும்போது அங்கே உள்ள நிலைமை என்னன்னா, நெல் குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உரல்ல உலக்கை வைத்து நெல் குத்திக்கிட்டு இருக்கிறாங்க, கோதுமையை குத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இந்த பேப்பரை கொண்டு போய் கொடுக்குறான். அந்த பொண்ணு படிக்குது, எபனத்தை இப்ராஹிம் கைசி இன்ன அபாக்குமா கத்தீலுன்னு வரியை படித்த உடனே பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தி சகோதரி 2வது வரியை படிக்கிறான். பகாத்திலாஹு லதைக்குமாங்கிறான். அவரை கொலை செய்த 2 பேரும் உங்களிடத்தில் இருக்கிறார். முதல் வரி இப்படி வந்தால் 2வது வரி இப்படித்தான் வர வேண்டும் என்பதை தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். கையில் வச்சிருந்த உலக்கை வச்சு 2 பேரையும் அடித்து கொண்டுட்டாங்க. இது இலக்கிய வரலாறு. அவ்வளவு பெரிய செழுமையான இலக்கிய அறிவு கொண்டவர் இம்ரவுல் கைஸ். அவருக்கு ஒரு ஆசை, 2வது கல்யாணம் முடிக்கலாம் என்று. சில பேருக்கு அப்படி ஒரு ஆசை வந்துடும், வரக்கூடாத வயசுல வந்துடும். அப்படி வந்தவங்க சிக்கல். ஒரு 2 நண்பர்கள், இந்த 2 நண்பர்கள் ஒருத்தர் ரொம்ப இபாதத்தில் ரொம்ப ஆர்வமானவர். பள்ளிவாசலுக்கு
லொஹர் தொழுகைக்கு 11:30க்கெல்லாம் வந்துருவாரு. ஆனா இவருடைய நண்பர் 11 மணிக்கெல்லாம் உட்கார்ந்துருப்பார். மகரிபு தொழுகைக்கு 5:30க்கெல்லாம் வந்தா அவர் 5 மணிக்கு உட்கார்ந்துருப்பார். இஷாவுக்கு வந்தால் முந்தி உட்கார்ந்திருப்பார். சுபுகுக்கு வந்தால் முந்தி இருப்பார். தஹஜ்ஜத்திற்கு வந்தால் முந்தி இருப்பார். ரொம்ப ஆச்சரியப்பட்டு நண்பரை பார்த்து கேட்கிறேன், எப்போ வந்தாலும் எனக்கு முன்னாடி நீ இருக்கிறிய எப்படி? அது வேற ஒன்றும் இல்லை, நீ ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கிற, நான் 2 கல்யாணம் முடிச்சிருக்கிறேன். சரி, அதனால 2 பேரும் என்னை போட்டி போட்டு கவனிப்பார்கள், நிம்மதியான வாழ்வு, அதனால வணக்க வழிபாடுகளில் நல்ல ஈடுபாடுன்றார். இது நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கல்யாணம் முடிச்சார், இன்னொரு கல்யாணம் முடிச்சார். அவ்வளவுதான். அன்னைக்கு ராத்திரியே வீட்டில் இடம் கிடக்காம பள்ளிவாசலுக்கு துரத்தி விட்டாங்க 2 பேருமே. பள்ளிவாசல்ல வந்து பார்த்தா அந்த ஆள் படுத்திருக்கான், பள்ளிவாசல்லே படுத்திருக்கான். பள்ளிவாசல் நீடூர் மாதிரி நெய்வாசல் மாதிரி பெரிய பள்ளிவாசல் வைங்களேன், தனியாக படுக்க முடியாது. இந்த தனியாக படுக்கும்போது ஒரு சிக்கல் இருக்கு. வீட்டில் ஊருக்கு போயிட்டாங்கன்னா தெரியும், எல்லாரும் இருக்கும்போது தெரியாது. ஒரு 11 மணி ஆயிரும், சலசலான்னு ஒரு சத்தம் கேட்கும். என்னடான்னு பார்த்தா அந்த காலண்டர் ஆடிக்கிட்டே இருக்கும், மந்த்லி காலண்டர். அப்புறம் அதை ஒரு வழியாக கிளிப்லாம் மாட்டி, சொந்த அனுபவம் தான், கிளிப்லாம் மாட்டி படுக்கலாம்னு சொன்னால் திரும்பவும் சத்தம் கேட்கும். இது என்னடா சத்தம் தெரியலையேன்னு பார்த்தா ஒரு கீஸ் பேப்பர் சுற்றி வரும். அதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு வழியாக படுக்கும்போது கரெக்டாக வாங்க சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி போனால் அவர் படுத்திருக்கிறாரு, நீ என்னடா அங்கே படுத்திருக்கிற, 2 கல்யாணம் பண்ணாம அப்படின்டா. பெரிய பள்ளிவாசம் மாப்பிட, தனியாக படுக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சு, எவனாவது ஒருத்தர் சிக்க மாட்டான்னு நினைச்சேன். கூட்டத்தில் நீ தான் சிக்கின, உனக்கு ஒரு வலை விரிச்சேன், நீ கரெக்டாக மாட்டிட்ட, என் கூட படுனா. இது 2 கல்யாணம் முடித்தவங்க. இம்ரவுல் கை சொல்றாரு, லம்மா அரத்து அன் அத்தஸவ்வஜ சானியா, நான் 2வது திருமணம் முடிக்க வேண்டும் என்று நான் நினைத்த பொழுது ஃபமனஊனி, என் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து என்னை தடுத்தார்கள். வேணாம்பா, நல்ல நண்பர்கள், வச்சு செய்யல, இந்த பள்ளிவாசலுக்கு துணைக்கு சேர்த்த ஆள் மாதிரி இல்லை, வேணாண்டா, அதெல்லாம் தப்புடான்னு சொன்னாங்க. நான் நினைச்சேன், மனசுல நினைச்சேன், ஹல்லி ராயி ஷாத்தானி, என்ன ரொம்ப பயங்காட்டுறானுங்க. ஆடு மேய்க்கிறோம், ஒரு ஆடு மேய்க்கிறோம், 2 ஆடு மேய்க்க முடியாதா? ஹல்லி ராயி ஷாத்தானி, ஆடு மேய்க்கிறவனுக்கு 2 ஆடு இருக்கிறது இல்லையா? நான் நினைச்சிட்டு என் நண்பர்கள் எல்லாம் தடுத்தாங்க, அதை கேட்கல. ஃபதஸவ்வஜ்து சானியா, நான் 2வது திருமணம் முடித்தேன். ஃபதயக்கந்து அன்னி ஷாத்தும் பைன தில்பை, 2வது முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது 2 ஓநாய்களுக்கு மத்தியில் மாட்டிக்கொண்ட ஆடாக நான் இருக்கிறேன். நான் அவங்கள ஆடு நினைச்சேன், இப்பதான் தெரியுது நான் தான் ஆடு. சிக்கி கொண்டான். அவ்வளவு எளிதிலெல்லாம் அவர் தப்பிக்க முடியாது. ஆனால் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9க்கும் மேற்பட்ட மனைவிமார்களை திருமணம் முடித்து அத்துணை பேரிடத்திலும் குட் சர்டிபிகேட், நற்சான்றிதழ் பெற்றுவிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார். இப்ப நம்ம திருமணத்தில் எல்லாரும் வாழ்த்துவாங்க, அசத்துமார் வாழ்த்துவாங்க, அரசியல்வாதிகள் வாழ்த்துவாங்க, டாக்டர்ஸ்கள் வாழ்த்துவாங்க, நம்ம பெற்றோருடைய நண்பர்கள் எல்லாம் வாழ்த்துவார்கள், எல்லாரும் வாழ்த்துவாங்க. நான் யாருமே இப்படி சொல்ல முடியாது, நானும் என் மனைவிமார்களும் நானும் என் மனைவியும் வாழ்ந்தது மாதிரி நீங்கள் வாழுங்கள் என்று இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் யாருக்கும் கிடையாது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லியாஹில், உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் அவர் அவருடைய குடும்பத்தார்களிடத்தில் சிறந்தவராக இருக்க வேண்டும். நீங்க எப்படிங்க அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன கைருல் லியாஹிலி, நான் என் குடும்பத்தார்களுக்கு சிறந்தவன். அவங்கள மாதிரி வருமா அப்படின்னு இருக்கணும். வீட்டாள்கிட்ட கேட்டா எப்படி வரணும் செய்தி, அவங்கள மாதிரி வருமா அப்படின்னு வரணும். எப்படி வரக்கூடாது, வராமலே போயிடாதா அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது. அவங்கள மாதிரி வரணுமான்னு வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தலை சிறந்தவர்களாக இருந்தார். நீங்க யார்கிட்டையும் நற்சான்றிதழ் வாங்கிடலாம், வீட்டுக்காரங்களோட வாங்கிட முடியாது. ஏன்னா வேணும்னு தராம இல்லை, நம்மளால சரியா நடக்க முடியல, திருப்தியை பெற முடியவில்லை.
ஒரு அம்மாட்ட போய் கேட்குறாரு ஒரு நிருபர், கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு கல்யாணமாகி. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு நெருங்கியிருப்பாங்க. குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. கணவர் இருக்கிறாரு. உங்கள் 40 ஆண்டு கால வாழ்க்கையை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த அம்மாட்ட கேட்குறாங்க. இந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிச்சு, வார்த்தை கூட இல்லை, அப்படின்னுச்சு, அவ்வளவுதான். நீங்கள் 3 டைரியில் எழுதுனதெல்லாம், நான் இத்தனாம் தேதி தேனியில் போனேன், இத்தனாம் தேதி எனக்கு முதல் குழந்தை பிறந்துச்சு, 2வது குழந்தை பிறந்துச்சு, வெளிநாடு போனேன், இந்த வியாபாரம், 3 டைரி மொத்தம் அடி வாங்கிருச்சு. இந்த மூக்குங்கிற ஒத்த வார்த்தையில் என்னத்தை சொல்ல அப்படின்னு அர்த்தம். தலையெழுத்தேன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அங்க இல்லறம் திருப்தியாக இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல பெயர் வாங்கிக் கொள்ளுங்கள். நம்ம நண்பர்கள் நமக்கு நல்ல பெயர் தருவாங்க, உன்னைய மாதிரி வருமா மாப்பிள்ள அப்படின்ட்டுருவாங்க. நம்ம பெற்றோர்களுக்கு எப்போவுமே நம்ம நல்லவங்க தான், என் புள்ள மாதிரி வருமா அப்படின்ட்டுருவாங்க. நம்ம அத்தான் அம்மா. பக்கத்து வீட்டுக்காரவங்க நற்சான்றிதழ் தந்து விடுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள் நல்ல பெயரை தந்து விடலாம். மனைவியிடத்தில் கணவனும், கணவனிடத்தில் மனைவியும் நல்ல பெயரை அவ்வளவு எளிதில் பெற முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவங்களோட தான் நம்ம ரொம்ப நேரத்தை செலவழிக்கிறோம். யாரோடு ரொம்ப நேரத்தை செலவழிக்கிறோமோ அவர்களிடத்தில் நல்ல பெயரை வாங்கினால்தான் அது உண்மையான நல்ல பெயர். எழுத்தாளர் பொன்னியில் என்று ஒருத்தர் இருக்கிறார். எழுத்தாளர் பொன்னியில் அவர் ஒரு சின்னதாக ஒரு செய்தி சொல்லுவார். ஒரு பஸ்ஸு ஊட்டி மலையில் ஏறிக்கிட்டு இருக்குது. ஊட்டி மலையில் ஏறும் பொழுது ரொம்ப குளிர் காற்று அடிக்குது. ஒரு 2 பெண்கள் சத்தம் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. கண்டக்டர் வந்து என்னம்மா என்ன சத்தங்கிறாங்க. இல்லை, ஒருத்தி சொல்கிறா எனக்கு ஜன்னலை மூடணும், ரொம்ப குளிர் காற்று அடிக்குதுங்கிறா. இன்னொருத்தி சொல்கிறா இல்லை எனக்கு ஜன்னலை திறக்கணும், எனக்கு மூச்சு திணறல் வருதுங்கிறா. ஆக்சிஜன் பத்தலை, ஜன்னலை திறக்கணும். இவன் மூடணுங்கிறா, அவன் திறக்கணுங்கிறா. வேற சீட்டும் கிடையாது. பக்கத்தில் ஒரு பெரியவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட, ஏயா ஆளை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்க, இந்த 2 பொம்பளைங்க அடிச்சுட்டு வராடு, ஒரு தீர்வு சொல்லக்கூடாதா அப்படிங்கும் பொழுது இவர் சொன்னார், 10 நிமிஷம் ஜன்னலை அடைச்சி வைங்க, ஒருத்தி சாவட்டும். சரி, 10 நிமிஷம் ஜன்னலை திறந்து வைங்க, இன்னொருத்தி சாவட்டும். என்னையா இப்படி ஒரு அபாயகரமான தீர்ப்பு சொல்லுத அப்படின்னா, நான் தான் இந்த 2 பேரையும் கட்டின புருஷன் தான், நம்மளாவது நிம்மதியாக போவோம்னா. எண்ணியத்திற்குரியவர்களே, அவ்வளவு எளிதல்ல இல்லறம் என்பது. அதில் நிறைய மகத்துவங்களும் சூட்சுமங்களும் இருக்கிறது. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மகத்தான வாழ்க்கை அது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 9 வயதில் பெருமானார் இல்லறத்தில் நுழைந்தார்கள். பொம்மைகளை வைத்து விளையாடிய ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 9 வருடம் முடிந்தது. 9 வருஷம் முடிஞ்சிச்சு. 18வது வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். யாருக்கு? ஹஜ்ரத் ஆயிஷாவிற்கு. 18வது வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள். ஆனா எப்படி மாத்தினாங்க தெரியுமா? அந்த 9 வருடத்தில் பொம்மைகளை வைத்து விளையாடிய அன்னை ஆயிஷாவை இஸ்லாமிய பல்கலைக்கழகமாக மாற்றி ஒரு நல்ல சர்டிபிகேட் கொடுத்தார்கள். ஹுது மின் ஹாதிஹில் ஹுமைரத்தி நிஸ்பத்தி. இந்த ஹுமைராவிடமிருந்து, ஹுமைராங்கிறது செல்ல பேர், ஹஜ்ரத் ஆயிஷாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த செல்ல பெயர் ஹுது மின் ஹாதிஹில் ஹுமைரத்தி நிஸ்பத்தி. இந்த ஹுமைராவிடமிருந்து கல்வியின் பாதையை பெற்றுக் கொள்ளுங்கள், மார்க்கத்தின் பாதையை பெற்றுக் கொள்ளுங்கள். மனைவி என்பதற்காக வேண்டி அவர்களுடைய சிறப்பை பெருமானார் விட்டு தரவில்லை. பெருமானார் நடத்திய முதல் நிஸ்வான் பட்டமளிப்புடா ஹுது மின் ஹாதிஹில் ஹுமைரத்தி நிஸ்பத்தி. என் ஹுமைராவிடமிருந்து மார்க்கத்தின் பாதையை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆசிரியர் பெருந்தகை, எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை அல்லாமா கமாலுத்தீன் ஃபாசில் பாக்கவி நபரல்லாஹு மர்கதம். அல்லாஹ் அன்னாரின் மண்ணறையை ஒளி வெள்ளமாய் ஆக்குவானாக, ஆமீன். அதற்கு இந்த ஹதீஸ் வருகின்ற பொழுது நான் கேட்டேன், அது என்ன பாதையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹுது மின் ஹாதிஹில் ஹுமைரத்தி நிஸ்பத்தி, மார்க்கத்தின் பாதையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் மீதி எங்கிருந்து பெறுவது என்று கேட்ட பொழுது எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை சொன்னார்கள், பாதிதான் கல்வி, மீதி அமல், அது நீதான் செய்யணும் என்று சொன்னார்கள். ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரம், அது தன்னுடைய மனைவிக்கு 9 ஆண்டுகளில் அது ஒரு கணவன் கொடுக்க வேண்டிய மரியாதை.
ஒரு கணவன் செய்து தர வேண்டிய வசதிகள், மார்க்க கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு மனைவிமார்களுக்கும் வீட்டில் உள்ள பெண்களுக்கும் வீட்டில் உள்ள ஆண்கள் செய்து தர வேண்டிய ஒரு மகத்தான மரியாதை, அந்த வாய்ப்புகளை செஞ்சு கொடுக்கணும். எந்த வாய்ப்பையும் செஞ்சு கொடுக்கறது இல்லை. 30 வருஷமா சுபுகு தொழுகைக்கு கையில சாவியோட வர்றாரு. எதுக்கு கையில சாவியோட வர்றீங்க? நான் தொட வந்துடுவேன், வீடு திறந்திருந்தா யாராவது புகுந்துட்டா, அப்ப வீட்டில் உள்ளவங்க அவங்கெல்லாம் தொட மாட்டாங்க, தூங்குவாங்களாம். ஏன் அவங்க முஸ்லீம் இல்லையா? தொழுகை கடமை இல்லையா? நாளைக்கு சொர்க்கம் போயிட முடியுமா அவ்வளவு சீக்கிரத்தில்? இவர் மட்டும் தொழ போனாரு, எங்களை அவர் தொழ சொல்லல. ஏன்? தொழுகை பற்றி அவங்களுக்கு தெரியலை, மார்க்கத்தை பற்றி அவர்கள் புரியவில்லை. அதுக்கு ஏற்பாடு செய்யணுமா இல்லையா? கடல் மாதிரி வீடு, நண்பர்கள் வந்தால் உட்கார்ந்து பேசுவதற்கு வெளியில உள்ள சிட் அவுட், நெருங்கிய உறவினர்கள் வந்தால் உள்ள இருக்கின்ற ஹால், இன்னும் குடும்ப உறுப்பினர்கள் வந்தால் உள்ள அதற்கும் உள்ள இருக்கக்கூடியது, படுத்து தூங்குவதற்கு பெட்ரூம், எல்லாத்துக்கும் இருக்குது. அட உடஞ்சி போன சைக்கிள், பிஞ்சு போன மெத்தை, எப்பவோ பயன்படுத்திய செருப்பு, இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு வேஸ்ட் ரூம் இருக்கு. அல்லாஹ்வை தொழுவதற்குன்னு ஒரு தனி இடம் வேணாமா? மரியாதைக்குரிய மாற்று மத சகோதரர்கள், சின்னதா ஒரு வீடு கட்டினாலும், சின்ன வீடு இல்லை, சின்னதா ஒரு வீடு கட்டினாலும் அதுல ஒரு 2க்கு 4 பூஜை அறைன்னு ஒன்று வைப்பாங்க. அவங்க மத நம்பிக்கையின்படி நம்மை படைத்து பரிபாலித்து இத்தனை வசதிகளையும் கடல் போன்ற இல்லத்தை தந்திருக்கின்ற இறைவனை தொழுவதற்கு ஒரு இடம் வைக்க வேணாமா? உடனே பதில் சொல்லுவாங்க, அது எங்கன்னாலும் தொழுதுக்கலாம், அது எங்கன்னாலும் தொழுதுக்கலாமா? ஆமா, எங்கன்னாலும் தூங்கலாமே. நீங்க ஹாலில் தூங்கலாம், உங்க மேல என்ன 144 வழக்கு பதிவு செய்ய போறாங்களா? அதுக்குன்னு தனி ரூம் இல்லை. அல்லாஹ்வை வணங்குவதற்கென்று, தாய்மார்கள் ஏத்திக்காப் இருப்பதற்கென்று ஒரு தனி அறை வேண்டாமா? அந்த தனி அறையில ஒரு லைப்ரரியை ஏற்படுத்த வேண்டாமா? சில முசல்லாக்கள் இருக்க வேண்டாமா? குர்ஆன் இருக்க வேண்டாமா? ஹதீஸ் நூல்கள் இருக்க வேண்டாமா? தாய்மார்கள் அங்கே ஏத்திக்காப் இருக்க வேண்டாமா? குர்ஆனை ஓத வேண்டாமா? ஹதீஸ் நூல்களை படிக்க வேண்டாமா? சஹாபிய பெண்மணிகளின் வரலாறுகளை தெரிய வேண்டாமா? இல்லறத்தில் மிக முக்கியமானது மார்க்க அறிவை பரிமாறிக்கொள்வது. அப்பொழுதுதான் கணவனின் மகத்துவம் என்ன, பிள்ளைகளின் மகத்துவம் என்ன, மனைவியின் முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியமானது என்பதை தெரிந்து கொள்வார்கள். மார்க்க கல்வி ரொம்ப பிரதானம். அது இருந்தால்தான் ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய கடமைகளையும் உரிமைகளையும் பேணிக் கொள்வார்கள். அதுதான் இனிய இல்லறமாக அமைவதற்கு முதல் படியாக இருக்கும். எண்ணியத்திற்குரியவர்களே, 2வது பற்றொன்பத அன்பு, திரட்டாத பிரியம். அது இருந்தால் போதுமானது. பொருளாதாரம் தடை இல்லை, இனிய இல்லறத்திற்கு பொருளாதாரம் தடை இல்லை, நோய் நொடி தடை இல்லை, வசதி வாய்ப்புகள் தடை இல்லை, ஏழ்மை ஒரு பொழுதும் குறுக்கே நிற்காது. பெருமானார் பார்க்காத ஏழ்மை இல்லை. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, எங்களுடைய வீட்டில் தொடர்ந்து 3 நாட்கள் அடுப்பு எரிந்ததில்லை. கடையில் வாங்கி சாப்பிடுவாங்களா? இல்ல, பட்டினி பசிமா இருக்கும். ஒரு நாள் சாப்பிட்டால் அஜ்ரு யௌமன் வாஷ்பஹு யௌமன், ஒரு நாள் சாப்பிட்டால் ஒரு நாள் நாம் பட்டினியாக இருப்போம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், 10ம் 10ஆமலும் பசியோடும் உணவோடும். சில நேரம் பசி, சில நேரம் சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லாம மதிய வேளை வருவார்கள், காலையிலிருந்து ஒன்று சாப்பிடாம. ஏதாவது இருக்கிறதா? அந்த வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். ஹல் இந்தக்கும் மின் ஷைஇன், உங்களிடத்தில் ஏதாவது இருக்கிறதா? ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பாரக்கல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் என்றுதான் அந்த மனைவிமார்கள் பதில் சொல்லியிருக்கிறார். வார்த்தைகள் கூட, கணவனை சொல்லுகின்ற வார்த்தைகள் காயத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது, மனைவியை சொல்லக்கூடிய வார்த்தைகள் காயத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்திருக்கிறார்கள். பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் அப்படியா, இன்னைக்கு நாள் நோம்பாகவே மாற்றிக்கொள்வோம், நோன்பு வைத்திருக்கிறார். இந்த மாதிரி நோன்பு நம்ம வச்சதே கிடையாது வாழ்நாளில். சாப்பாடு இல்லாமல் என்னைக்காவது இன்னைக்கு நோம்பா கழிச்சிடணும் திரும்ப வச்சதே கிடையாது. நம்ம நோன்பு போல என்ன, மறைந்த மருகும் ஹலீல் அஹமது கீரனூரி நபரல்லாஹு மர்கதவு சொன்ன மாதிரி நம்ம நோம்பெல்லாம் ஒரு ஜம்மு ஒரு கலா. காலையில் சாப்பிட வேண்டிய சாப்பாடை சேர்த்து சகருக்கு ஒரு இழுத்துருவோம். ஜம்மு ஜம்மே தகுதி முன்கூட்டி சாப்பிடுறது.
மத்தியானம் சாப்பிடாம விட்டதை மகரிபு முடிஞ்ச உடனே ஒரு கலா, மத்தியானம் சாப்பிடலையேன்னு நினைச்சு சாப்பிடுறது. இது என்ன நோன்பு? இப்படி நோன்பு அல்ல. சாப்பிட இல்லை, இன்னி சாயுமோ, நான் இன்னைக்கு நோன்பாளியாக இருக்கிறேன், ஆனால் அந்த வாழ்வில் பிரியத்திற்கு குறையே இல்லை. திகட்ட பிரியத்தை வழங்கிறது. அதுதான் மகத்தான இல்லறம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டார்கள், தذكر كثيرا ما خديجة بنت خويلد, ரொம்ப அதிகமாக உங்க மனைவி ஹதீஜாவை பற்றி பேசுகிறீர்களே, ரொம்ப பேசுறீங்களே முதல் மனைவியை பற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வார்த்தைகளை சொன்னார்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ருஸிக்து ஹுப்பஹா, என் மனைவி ஹதீஜாவின் பிரியம் எனக்கு ரிஸ்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். ருஸிக்து ஹுப்பஹா. நம்ம ரிஸ்க்னா சாப்பாடு மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, நாம் அனுபவிக்கின்ற அனைத்தும், உடுத்துகின்ற ஆடை, உண்ணுகின்ற உணவு, தூங்குகின்ற படுக்கை, பயணிக்கின்ற வாகனம், நாம் வாழுகின்ற சொகுசான வாழ்க்கை, விடுகின்ற மூச்சு எல்லாம் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் தான். அதை போன்று ஹதீஜாவின் பிரியம் எனக்கு ரிஸ்காக வழங்கப்பட்டிருக்கிறது. யாருக்காவது மனைவி இறந்துட்டாங்கன்னு வைங்க, நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலைமை வரக்கூடாது. மனைவி இறந்துட்டாங்கன்னா கொஞ்ச நாள் அழுவாங்க, கவலையாக இருப்பாங்க. இந்த வருஷ பாத்தியாவெல்லாம் ஓத ஆரம்பிச்சிட்டா ஃபாத்தியா ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அஜத்துக்கு ஒத்த கையை வச்சுக்கிறவர் ஃபாத்தியா ஓதிக்கிட்டு இருக்காங்களாம், இன்னொரு கையால் அதை எடுப்பா இதை எடுப்பா பாரு. இப்போ என்னென்னா சென்ற வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் மனைவி இழந்தவர்கள். இப்படி அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது 11 நபர்கள் பெருமானாரை தங்களுடைய வீட்டிற்கு வந்து இருக்குமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் இரத்தம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், கத்தி இல்லாமல், இரத்தம் இல்லாமல், யுத்தம் இல்லாமல் மக்காவை தக்பீர் முழக்கத்தோடு கைப்பற்றிய பொழுது 11 நபர்கள் மக்காவின் உயர்தர பிரமுகர்கள் எங்க வீட்டில் வந்து தங்குங்க என்று அழைத்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஜ்அல் ஹீமத்தி இந்த கப்ரி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஃபீ ஜன்னத்தில் முஅல்லா, ஜன்னத்துல் முஅல்லாவிலே பொது கபரிஸ்தான், என் மனைவி ஹதீஜா அடக்கப்பட்டிருக்கின்ற கபருக்கு அருகிலே என்னுடைய கூடாரத்தை அமைத்து தாருங்கள். எவ்வளவு பிரியம் இருந்தால் மக்கா வெற்றியின் போது பல உயர்வான மனிதர்கள் எங்க வீட்டில் வந்துதான் தங்கணும் என்று சொன்ன பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்து விட்ட அந்த மனைவியின் மண்ணறைக்கு அருகில் என் கூடாரத்தை அமையுங்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் மனதில் பிரிக்க முடியாத ஒரு பிரியம். ருஸிக்து ஹுப்பஹா என்று சொன்னார். மற்ற மனைவி மேல பிரியம் இல்லாமல் இல்லை. இதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு தடவை கேட்டாங்க, அடிக்கடி ஹதீஜாவை பற்றி பேசிட்டு இருக்காங்களே, மத்தில்லி லிஹுப்பிக அலைய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என் மேலே பிரிய வச்சிருக்கீங்களா இல்லையா? ஆமாம். என் மேலே வச்ச பிரியத்திற்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். மஸ்ஸில்லி, இந்த மாதிரிலாம் நம்ம பேசியிருப்போம். இதை விட ஒரு சிறந்த காதல் காவியம் எங்கேயுமே இருக்க முடியாது. நமக்கெல்லாம் இப்படி பேசுறதுக்கு டைமே இல்லை. நமக்கு அல்லாஹ் அக்பர் விட முடியாத ஒரு முசீபத்து, செல்போன் நம்ம கைக்கு வந்துருச்சு. சில நாடுகள் இருக்கிறது, டேக்ஸ் கட்டுற ஆளுகளுக்கு மட்டும்தான் ஸ்மார்ட் போனுக்கு அனுமதி. பின்லாந்துங்கிற நாட்டில் டேக்ஸ் கட்டக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு இன்கம் இருக்கணும், வியாபாரம் செய்யணும், உங்களுக்கு வருமானம் வரணும், அப்பதான் உங்களுக்கு ஸ்மார்ட் போன், இல்லாட்டி எதுக்கு அனுமதி தர மாட்டான் பின்லாந்துங்கிற நாட்டில். ஆனால் இன்னைக்கு எல்லார் கையிலும் இருக்கு. அதனால் மனிதர்களோடு உறவாடுவது குறைந்து விட்டது. மனைவியோடு கணவன் அமர்ந்து உரையாடுவது குறைந்து விட்டது. கணவனோடு மனைவி மனம் விட்டு பேசுவதற்குரிய நேரம் தருவதில்லை. இதுவே நிறைய பிரச்சனைகள் வருகிறது இளம் தம்பதிகளிடத்தில். பேசுறதுக்கு நேரம் இல்லை, நேரத்தை கொடுக்கிறது இல்லை. நிறைய ஸ்மார்ட் போன்களில் வீணான நேரத்தை கழிக்கிறார்கள். அவங்கள்ட்ட பேசுறது இல்லை. புகாரியில் ஒரு ஹதீஸ் ஒன்று வரும், நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனின் நௌமி பஅதல் மக்ரிபி வத்தஹத்துஸி பஅதல் இஷாயி, மக்ரிப் தொழுகைக்கு பிறகு
தூங்குவதை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். தூங்குறத ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. மக்ரிபுக்கு அப்புறம் தூங்கக்கூடாது. ஏன் தூங்குனா இஷா போயிடும். வத்தஹத்துஸி பஅதல் இஷா, இஷாவிற்கு பிறகு பேசிக் கொண்டிருப்பதையும் தடுத்தாங்க.